ஆனா கொஞ்ச நாளா ஏன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கிக்பட்டாஸ்கி மாதிரி பேசுறாரு? கொஞ்ச நாளா இல்லையோ, கான்செப்டே ஆக்சுவலி இது என்னன்னா நிறைய பேருக்கு என்ன புரிய மாட்டேங்குதுன்னா, கொஞ்ச நாளாலாம் வந்து கிக் பட்டோஸ்கி ஒரு கேரக்டர் வந்துட்டு ரஜினி மாதிரி பேசல. நாங்க அதை கிரியேட் பண்ணும் போதே இந்த கேரக்டர் வந்து ரஜினிகாந்த் மாதிரி தான் கிரியேட் பண்ணோம். அதாவது டப்பிங் பொறுத்த வரைக்கும். அனிமேஷன் வந்துட்டு இட்ஸ் கம்ப்ளீட்லி வந்து அது வெஸ்டர்னைஸ்க்கான ஒரு கான்செப்ட்ல அதை பண்ணிருப்பாங்க. அந்த கேரக்டர் வந்து ஒரு டேர் டெவில், அவனுக்கு வந்து எதை பத்தியுமே கவலை கிடையாது. ஆள் தான் சின்னது, ஒரு ஹெல்மெட்டை மாட்டிக்கிட்டு எப்ப பார்த்தாலும் நான் வந்து டேர் டெவில் ஸ்டன்ஸ் பண்ணுவேன், அதனால ரொம்ப சட்டில்டா இருக்கேன் அப்படின்னு தன்னை காட்டிக்கக்கூடிய ஒரு கேரக்டர். சோ அதை அப்படியே எடுத்து அந்த ட்ரை ஹியூமர் நம்ம ஊருக்கு ஒர்க் அவுட் ஆகாது. சோ அதனால நாங்க என்ன பண்ணோம், நம்ம பிரதர் டப்பிங் ஆர்டிஸ்ட் பிரதீப்பை கூப்பிட்டு வாய்ஸ் டெஸ்ட் எடுக்கும் போதே இதுக்கு வந்து ஒரு ஸ்வாக் மெயின்டைன் பண்ணுங்க, ரஜினிகாந்த் மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்னப்போ தான் ரஜினிகாந்த் மாதிரி ட்ரை பண்ணதும் அது பிக்கப் ஆயிடுச்சு. ஜஸ்ட் லைக் தட்னு ட்ரை பண்ணோம், அது ஓகே ஆயிடுச்சு. சோ அதுதான் அது ரஜினிகாந்த் மாதிரி பேசுறாரு, வேற ஒண்ணும் இல்ல. அண்ட் அதோட ஆப்போசிட் பார்ட் கந்தர், நான் வந்து ஜனகராஜ் மாதிரி பேச ஆரம்பிச்சேன் நேச்சுரலி, அவ்வளவுதான். ஓகே. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டேட்டஸ்க்கு வந்து நிறைய கிக்பட்டாஸ் தான் வெயிட் பண்றாங்க. அது யூஸ் பண்றத பிரதீபனாவும் சேர்ந்து கூட அவ்வளவு கலக்கி இருந்தாருமா. ஆமா ஆமா ஆமா. ஆக்சுவலி டப்பிங்கும் நாங்க தான் பண்ணோம், அது ஸ்கிரிப்டிங் ஒர்க்கும் நான் தான் பண்ணேன், தமிழ் டிரான்ஸ்லேஷன். சோ அது வந்து எங்களுக்குள்ள ஒரு நல்ல வைப் செட் ஆயிடுச்சு முதல்ல இருந்து. அது பிடிக்கிறதுக்கு கொஞ்ச நாள் டைம் ஆச்சு. அதை தாண்டி வந்து எங்களுக்கு 90s கிட்ஸா ரொம்ப பிடிச்சது வந்து இதுதான், கிக்பட்டாஸ்கி தான். ஏன்னா அவ்வளவு ஃபன்னா இருக்கும், அவ்வளவு வந்து ஈஸியா கனெக்ட் பண்ணிக்க முடியும். நிறைய விஷயம் போட்டு எனக்கு வந்து ஸ்டார்டிங்ல அது ரஜினினே தெரியாது. ஆக்சுவலா அது ரஜினி மாடுலேஷன் எதுவுமே தெரியாது. ஒரு சீன்ல வந்து அந்த பழம் சாப்பிட்டா ஒரு கேஸ்ட்ரிக்கா போயிட்டு இருக்கும். அப்ப வந்து என்ன ஆகும், கிளைமேக்ஸ்ல மொத்தமா சாப்பிடுவாங்க. சாப்பிட்டோன்னே ஏய் இவ்வளவும் சாப்பிடுறீங்களா, பூமி தாங்காதுதா அப்படிங்கிறாரு. நீங்க வந்து யாப்பா கிக்கு, அதான் ஒண்ணுமே பிரச்சனை இல்லையாப்பா தட்டால. ஆனா அந்த மேல விழும்போது ஒண்ணு சொல்லுவீங்கன்னா, அந்த நான் கூட சவுண்ட்னு போட்டு மென்ஷன் ஸ்டோரி போட்டிருப்பேன், 90s கிட்ஸ் தான் சவுண்ட் கொடுப்பாங்கன்னு. எப்படின்னா வந்து நீங்க அவ்வளோ கரெக்டா இப்பதான் சவுண்ட் கொடுப்பாங்க, டிஸ்கால் டிஸ்கால் டிஸ்கால், அதெல்லாம் எப்படி நான் பண்ணீங்க? அது குழந்தைங்க யூஸ்வலா பண்றது. ஆனா இதுக்கு வந்து அங்கெல்லாம் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஒன்னு ஒரிஜினல்ல வந்து அந்த ஸ்பெசிபிக் பார்ட்ஸ்ல வந்து டயலாக் எல்லாம் இருந்தது கிடையாது. டயலாக்ஸ் இல்லாத இடத்துல ஃபில் அப் பண்ணணுங்கிறதுக்காக சும்மா பண்ணதுதான். பட் அதனால ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. சூப்பரா இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப லக்கி. தேங்க்யூ. சில பேரு டப்பிங் கேக்குறாங்க, பிகினிங் கேக்குறாங்க. பிகினிங் என்ன சொல்றதுன்னா, ஆக்சுவலி ரொம்ப கோயின்சிடென்டலா தான் உள்ள டப்பிங் வந்தேன். ஆக்சுவலி என் அம்மா வந்து ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட், ரேடியோல வந்துட்டு கேஷுவல் அனௌன்சரா இருந்தாங்க. அண்ட் அது கூடவே ஒரு நாள் எதிர்த்து அவங்க கூட ஸ்டுடியோக்கு டப்பிங்க்கும் போகும்போது அங்க வந்துட்டு ஸ்மால் உண்டர், விஜய் டிவியோட பழைய ஸ்மால் உண்டர், இப்ப தேடி பார்த்தா ஆன்லைன்ல எங்கேயுமே கிடைக்கல. நம்மளோட கடைசி வீடியோக்கு அப்புறம் எல்லாருமே கேக்குறாங்க அது எங்க இருக்கணும். ஐ எம் வெரி சாரி, எங்களுக்கே தெரியாது. அதெல்லாம் பேக்கப் எடுத்து வைக்கக்கூடிய ஒர்க்கும் கிடையாது. வி டோன்ட் ஹேவ் த ரைட்ஸ் டு டேக் பேக்கப். அதனால அதெல்லாம் எங்க இருக்குன்னு தெரியல இன்னைக்கு. பட் கிடைச்சதுன்னா, எங்கேயாவது ஆன்லைன்ல கிடைச்சதுன்னா ரொம்ப லக்கின்னு தான் சொல்லுவேன். அது வந்து நான் ஃபர்ஸ்ட் பார்த்த ஒரு என்ன சொல்றது, ஒரு அமெரிக்கன் சிட்காம். அது வந்து இந்தியாவுக்கு வந்தது, அதுவும் தமிழ்ல வந்துட்டு விஜய் டிவிக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப ஏர்லி டேஸ்லயே அவங்க வந்து இந்த சிட்காமை கொண்டு வரலாம் டிசைட் பண்ணாங்க. நான் ரொம்ப சின்ன பையன் அப்போ, ஏர்லி 2000 என்ன வயசு இருக்கும் ஒரு 90s கிட்டுக்கு, அந்த டைம் தான் அது. ஜஸ்ட் லைக் தட்னு சும்மா வாய்ஸ் டெஸ்ட் எடுத்தாங்க. ஓகே, இந்த வாய்ஸ் ரொம்ப குட்டி பையனா இருக்கு, அந்த கேரக்டர் கரெக்டா செட் ஆயிடுச்சு, ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. கவுண்டர் பார்ட்ல விக்கிங்கிற கேரக்டருக்கு வந்து அந்த ரோபாட் கேரக்டருக்கு துர்கா லட்சுமி பேசியிருந்தாங்க. துர்கா லட்சுமி வந்துட்டு ஆல்ரெடி ஒரு ரொம்ப திறமையான ஒரு டப்பிங் ஆர்டிஸ்ட். ஹாரியட் கேரக்டருக்கு வந்து ஐஸ்வர்யா ராஜேந்திரன். அவங்க எல்லாரும் பிறந்ததுல இருந்து டப்பிங் பேசிட்டு இருந்தாங்கன்னு தான் சொல்லணும். நான் தான் நியூபி. அவங்க பிரைம்ல இருக்கும்போது நான் தான் நியூபி உள்ள என்டர் ஆகும் போது. பட் இட் டுக் சம் டைம். கொஞ்சம் கொஞ்சமா அதை கத்துக்க ஆரம்பிச்சேன். பட் அந்த டப்பிங் டீமுக்கு தான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க வந்து ரொம்ப பொறுமையா வந்து எத்தனை டேக் நான் எடுத்தாலும் பொறுமையா இருந்து கடிச்சுக்கிட்டாங்க, பல்ல கடிச்சுக்கிட்டு என்ன பண்றது, வாய்ஸ் செலக்ட் ஆயிடுச்சேன்னு. ஆமா, ஜேமி கேரக்டர் அந்த சீரீஸே ரொம்ப நல்லா இருக்கும், நான் என்ஜாய் பண்ணேன். அதுதான் ஃபர்ஸ்ட் என்னோட டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ், ப்ராப்பரான டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான். அதுக்கப்புறம் என்னோடது வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து இங்கிலீஷ் டு தமிழ், அது வந்து அமெரிக்கன் சிட்காம். அண்ட் அகைன் திரும்ப ஒரு அமெரிக்கன் ப்ரோக்ராம்ங்கிற மாதிரி டிஸ்னி டிவி அப்பதான் இந்தியாவில் என்டர் ஆனாங்க ஃபர்ஸ்ட் டைம். இது வந்து மிட் 2000s நடந்தது. அப்ப அவங்க பண்ண நான் ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து டீச்சர்ஸ் பெட், இஃப் ஐம் நாட் ராங், டீச்சர்ஸ் பெட்னு சொல்லிட்டு ஒரு கார்ட்டூன்.
அதுதான் ஃபர்ஸ்ட் டிஸ்னிக்கு நாங்க பண்ணது. ஒரு 5 சீசன்ஸ் நினைக்கிறேன். டிவி இன்னைக்கு வந்து டிவி நம்ம ரொம்ப கிராண்டடா எடுத்துக்கிறோம். பட் டிவியோட ஏர்லி டேஸ் வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி டஃப் ஜாப். ஈவன் தோ டிஜிட்டல்லாம் வந்துருச்சுன்னா கூட டீச்சர்ஸ் பெட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா அமௌண்ட் ஆஃப் வால்யூம் ஆஃப் ஒர்க், அந்த கேரக்டரே பாத்தீங்கன்னா டீச்சர்ஸோட பெட்டு அப்படிங்கிற ஒரு பேர்ல தான் ஆரம்பிக்கும். லைக் கேரக்டர் வந்து என்னோட கேரக்டர் ஹியூமன் கேரக்டர், பட் என்னோட ஃப்ரெண்டா இருக்கிறது வீட்டுல இருக்கிறது ஒரு நாய். அந்த நாய் வந்து அதெல்லாம் பேச முடியும், எழுத முடியும், படிக்க முடியும். அது வந்து இவனை மாதிரி ட்ரெஸ் மாட்டிக்கிட்டு பிரிட்டன் பண்ணிக்கிட்டு அவனோட ஸ்கூலுக்கு போவோம், அவனுக்கு பதிலாக ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதும். அந்த மாதிரி ஒரு கதை. அது ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க தமிழ்ல எல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது நிறைய ஒர்க் இந்த மாதிரி மிஸ் ஆயிடுச்சு. அது என்னோட பிடிச்ச ஒர்க் நான் பண்ணது. அது நல்லா இருந்தது உண்மையில அந்த ஒர்க். அந்த மாதிரி தான் பண்ணேன். அதுக்கப்புறம் சன் டிவில மைடியர் பூதம் ஆல்மோஸ்ட் 1000 எபிசோட்ஸ். ஆல்மோஸ்ட் ஒரு 1000 எபிசோட்ஸ். ஆமா, ஆல்மோஸ்ட் ஒரு 1000 எபிசோட்ஸ். டெய்லி நான் வந்து ஸ்கூல் முடிச்சுட்டு டியூஷனுக்கு போறனோ ஹோம்ஒர்க் பண்றனோ இல்லையோ, அது டெய்லி சீரியல். வீக்லி 5 டேங்கிறது வந்து ஒரு டைம்ல 6 டேஸா கூட டெலிகாஸ்ட் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டைம்ல. அப்ப நான் ட்ரஸ்ட்புரம்ங்கிற ஏரியால இருந்தேன். அங்க இருந்து நான் வந்து ராயப்பேட்டைக்கு போகணும். அந்த மாதிரி தினமும் டிராவல் பண்ணி ஸ்கூல் முடிச்சவொடனே இந்த டப்பிங்காவே நான் ஓடுவேன். எனக்கு ஒரு விஷயம்னா, இப்போ சின்ன பையனா இருக்கும்போது தான் நீங்க டப் பண்றீங்க. இதனால உங்க சைல்ட்ஹுட் ஏதாவது அதாவது பண்ண வேண்டிய விஷயம் மிஸ் ஆயிடுச்சுங்களா? ஜாலியா இருக்கிறது, அந்த மாதிரி ஏதாவது விளையாட போறது, அந்த மாதிரி ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா? அப்படி இல்ல, ஸ்கூல் விட்டு வந்துருவீங்க, வந்த உடனே உங்களுக்கு வந்து வேலை, ஓகே டப்பிங் போனா உங்களுக்கு ஒன்னும் ஃப்ரெண்ட் ஜோன் இருக்கும், ஒரு வெளில போக முடியாது. இல்ல, நான் வந்து கொஞ்சம் லோனர் தான். எனக்கு இப்பவும் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மி தான். நான் வந்து கொஞ்சம் தனிப்பிறவி தான். அவ்வளவாலாம் பேச மாட்டேன். பேசினா ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருப்பேன். அதனால யாரு கூடயும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே ரொம்ப சின்னதுதான். பட் இருந்தது என்னுடைய எனக்கு பிடிச்சமான விஷயங்கள்னா கேம்ஸ் விளையாடுறது. இங்க நான் ஒர்க் பண்ற இதை தவிர, அதாவது லைக் இந்த டப்பிங்ல பாக்குறது தவிர, எனக்கு வந்து நிறைய ஆக்ஷன் மூவி ஜானராஸ், அப்புறம் வந்துட்டு ஹவ் டு சே நிறைய ஏலியன் பிரான்ச்சைஸ் இருக்கிற மூவிஸ், சீரீஸ், இதெல்லாம் பாக்குறதுலாம் சின்ன வயசுல ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் போய் டிவிடியா வாங்கிட்டு வந்து சிடி பிளேயர்ல போட்டு பாத்துக்கிட்டே இருக்கிறது என்னோட வழக்கம். எங்க அம்மா ஒரு டைம்ல சிடி தூக்கி குப்பையில போடும்போது ஒரு 500-600 சிடி இருந்தது. அதுல எல்லாமே பைரேட்டட் தான். ஆப்வியஸ்லி அன்னைக்கு ஒரிஜினல் வாங்க காசு இல்ல. ஆனா ஒரிஜினல் வந்து அப்ப என்ன ஒரு 70 இருக்குமா? 70க்கு லேட்டா தானே வரும். வரும், பட் அது அன்னைக்கு பர்ச்சேஸ் பவர் அவ்வளவு கிடையாது இல்ல. நம்ம எல்லாம் இன்னும் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஒரு உலகத்தை மறந்துட்டோம். இன்னைக்கு டிஜிட்டல் வந்த உடனே அதை நம்ம ரொம்ப மறந்துட்டோம். அது அன்னைக்கு அவ்வளவு ஈஸி கிடையாது. அது கரெக்ட் தான். நான் உங்க ஸ்டோரி ஃபாலோ பண்ணுவேன். நானு நீங்க போடுற ஏலியன் மூவிஸ், பிரெடேட்டர் மூவிஸ் போடுவீங்க, கேம்ஸ்க்கு எதுவா இருந்தாலும் கரெக்டா மென்ஷன் பண்ணி போடுவீங்க. என்னென்ன கேம் லான்ச் பண்ண கேமோட இயர் வரைக்குமே கரெக்டா நீங்க வந்து இது பண்ணிருப்பீங்க. நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன். அதான் டெக்ல ஆரம்பிச்சு விசிடி அந்த மாதிரி போய் அதுக்கப்புறம் வந்துச்சுங்களா டிவிடி, இந்த மாதிரி டிவிடி எல்லாம் வந்துருச்சு.